வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம ஐ அம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட்டோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இங்கே எடுத்தோடனே பார்த்தோம், நான் ஒரு பையன் வந்து ஸ்கூலோட ஹால்வே நடந்து வந்துட்டு இருக்கேன். எய்த்தாப்பில் ஒரு அழகான பொண்ணு இருக்கிறா. அவள் வந்து அவனை திரும்பி பார்க்குறான். அவன் வந்து கொஞ்சம் வெக்கப்படுறான். அவன் வந்து அவன் கிட்ட வந்தோடனே அவனோட சட்டையை பிடிச்சி, இங்கே பாரு, நான் உனக்கு நிறைய பேர் பற்றி கிளாஸில் யார்ட்டையாவது சொன்னேன் அப்படின்னா நீ இருக்க தடையுமே இருக்காதரா அப்படின்னு மிரட்டுறான். அவன் வந்து மனசுக்குள்ள சொல்கிறான், என்னோட கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு பொண்ணு அவள் தான். இங்கே 4 நாள் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க 2 பேரும் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அவள் வந்து அவனை மிரட்டி கேட்குறான், என்னடா நேற்று கிளாஸ் முடிச்சுட்டு ஜேர்னல் ஏதோ கிரிக்கெட் ஓடிட்டேன், நத்திங் டு கமெண்ட் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம், நேற்று பெருசாக எதுவும் நடக்கல, அதனால தான் அப்படி போட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு கீழே வந்து காலமில் ரெஃபர் டு த டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கேன். ஆமாம், நீ இந்த டைம் டேபிளில் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை, அதனால தான் அப்படி போட்டேன். வந்து அவன்கிட்ட கோமா கேட்குறான், நீ கிளாஸில் பிளாக் போர்டு கூட க்ளீன் பண்ண மாட்டேன், அப்புறமா ஆப்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காலமில் ஈவில் ஸ்பிரிட்னு போட்டு வச்சிருக்கேன். வந்து நக்கலா சொல்கிறான், அடியே சும்மா ரெடி, அதெல்லாம் யாருமே படிக்க மாட்டாங்க அப்படின்னு. நான் படிப்பேன்டா, நான் படிப்பேன் அப்படின்ட்டு அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. வந்து ஃப்ரீயாக இருக்கடி, அதனால எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு அவன் நினைக்கிறேன். இதை பற்றி என்ன சொன்னேன், உனக்கு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்குல்ல, போய் புக்கை போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது, ஒரு ஆட்டிடியூட் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அங்கேருந்து இன்னொரு பொண்ணு வந்துடுறா. அடியாக்கே நான் உனக்கு கொஞ்ச நேரம் சும்மா விடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த சைட்டோ கொஞ்ச நேரத்தில் அள வைக்க போகிற பாரு, இதை ஒரு டிஎன்டி இங்கே பண்ணுற, இவன் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்காண்டி எந்த விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்க மாட்டான். வந்து உடனே கத்துறான், அப்படிலாம் நான் கிடையாது. அந்த பொண்ணு வந்து அவள்கிட்ட கேட்குற, அடியாக்கே நான் உடனே இப்போ பார்த்தாலும் ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கேன். ஆமாம், இவன் இப்போ இதெல்லாம் கேட்குறான் அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வந்துடுது, செருப்பாலி அடிக்கணும் போல இருக்குன்னு அவ சொல்கிறா. ஓ, இப்போ என்ன பார்த்தாலே இவ்வளோ காண்டா இருக்குது அடி அப்படின்னு அவன் கேட்குறான். பார்த்தா அப்படியே நான் இன்னொரு படம் வந்துடுறான். மறுபடியும் 2 பேர் ஆரம்பிச்சிட்டீங்களாடா, பின்னாடி இருந்து கமான் சேசி அப்படின்னு எல்லாரும் அவளை சேர் பண்ணுறாங்க. சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, என்னை வந்து அவள் புள்ளி பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு கிட்ட வந்துட்டு பெட் பண்ணிட்டு சொல்கிறா. ஐயோ, நீ வந்து என் கசின் ஆச்சே, ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். தேங்க்ஸ் சேசி, நீ மட்டும் தான் நீ புரிஞ்சுக்கிற அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த பொண்ணு வந்து அக்கேண்ட கேட்குறா, நீ இவனை இவ்வளோ காண்டாக்குற அப்படின்னா உனக்கு அவன் மேலே எதுவும் க்ரஷ் இருக்கு அடி அப்படின்னு கேட்குறா. அடி போடி பைத்தியக்காரி, உலகத்திலேயே ஒரே ஆள் அவன் மட்டும் தான் இருந்தாலும் அவனுக்கு நான் ஒழுக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் எனக்கு மட்டும் என்ன, நானும் உனக்கு விழ மாட்டேன் அப்படின்னு அவனும் கோவத்தில் கத்துறான். அவமே தலைகீழா போனாலும் உனக்கு நான் விழ மாட்டேன் பாரு. 2 பேரும் ஆரோக்கியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் முடிச்சா மேடியில் நடந்து வந்துட்டு அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தாத்தா தான். அவர் எடுத்தோன்னே கேட்குற, சைட்டு நீ ஃப்ரீயாக இருக்கியா? இல்லை இல்லை, உன்ட்ட பெர்மிஷன்லாம் வாங்க தேவையில்ல, வா சாப்பிட்றதுக்கு இப்போ வரியா அப்படின்னு கேட்குறாரு. சைட்டை வந்து நக்கலா சொல்கிறான், இல்லை இல்லை, நான் வயசானவங்க கூட எல்லாம் டேட் போகிறதில்ல அப்படின்னு. என்னோட ஸ்கூல் புக்கோட ஒரு டேட் இருக்கு, அட வாடா, நீங்கள் புக்கு தானே எப்போ வேணா படிச்சுக்கலாம், என்னோட கம்பெனி உனக்கு ஒரு நாள் கொடுக்கலான்னு பார்க்குறேன், அதனால் நீ கிளம்பிங்க உடனே வர, அப்படி இல்லைன்னா வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே கிரண்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னடா நீ சலிப்பா சொல்கிற, தாத்தாவுக்கு மனசே வலிக்குது பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தாத்தா, நீங்கள் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நினச்சேன், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அப்புறமா அவளோட அறிவான மூளை இருக்கே, உனக்கு வந்து என் பேச தட்டக்கூடாது அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க ஃபோனில் பேசிட்டு இருக்க நேரத்தில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு பிக்கப் பண்ண கார் வந்துருச்சு. சூட் போட்டுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன தாத்தா அது அப்படின்னு அவன் கேட்குறான். என்னோட ஆர்டரை வந்து நீ மதிச்சு வரணும், உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன தனி, நான் உன்னோட பேரன் தான், என்னைய போய் வில்ல மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க. ஆமா, நான் வில்லன் தான், நீ ஒரு வில்லன் கிட்ட தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு அவர் நக்கலா சொல்றாரு. உடனே வண்டியில் ஏறா இல்லையா, அடுத்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து வண்டியில் ஏறி போயிட்டு இருக்கேன் அவங்க தாத்தாவை பார்க்க. என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்குறான். தாத்தா வந்து எதுவுமே சொல்லக்கூடாது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களோட பிரசிடென்ட்டோட பிஹேவியருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வேலை பார்க்குறவே சொல்றான். இல்லை இல்லை, அதெல்லாம் தேவையில்ல, இது வழக்கமாக நடக்கிறதா அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு நேரத்தில் கிரேட் டிப்ரெஷன் நடந்துகிட்டு இருந்தது எக்கானமியில். ஹோஜோ குரூப் வந்து கிரைசிஸ்ல வந்து யார் வெளியெடுத்ததுன்னு பார்த்தோம்னா தாத்தா டென்ட்ரூ ஹோஜோ தான். பப்ளிக் இருந்து என்னதான் கிரிட்டிசிசம் வந்துட்டு இருந்தாலும் இறக்கமே பார்க்காம ஒழுங்கா வேலை பார்க்காத எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவர் கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா சாதாரண ஹோஜோ குரூப்பா இருந்தது குளோபல் லெவலில் ஹைடெக் கம்பெனியை மாத்திட்டாரு. அவருக்கு 60 வயசு இருந்தாலும் இன்னுமே ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் தான். அவரு பிசினஸ்ல அவரை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. என்ன ஒருனா பிரசிடென்ட் வந்து உங்க அப்பாவோட மேல தான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க தாத்தா சொன்ன இடத்துக்கு வந்துடுறான். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவருக்காக. ஆச்சரியப்படுற விதம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கிளாஸ்ல இருந்து அந்த பொண்ணு வந்து இங்கே வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். தாத்தா தான் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்குறான். நீ வந்து பாட்டி வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க, உனக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு அவன் கேட்குறான். நீ தானே இந்த கேள்வி என்கிட்ட முதல்ல கேட்ட. அவள் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு சொல்கிறா, பாட்டியோட நான் கொஞ்சம் லஞ்ச் சாப்பிடலாம் ஃபன் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் இங்கே ஒன்றை பார்த்தது ஒரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆமாம்மா கரெக்டு தான், வெயிட் பண்ணிட்டு இருக்க என்கிட்ட பேசாத அப்படின்னு அவன் சொல்கிறான். எடுத்து நல்லா உன்ட்டு ஒன்று பேசுகிறான் அப்படின்னு அவ கத்துறான். பேசாதான்னு சொன்னால் பேச தெரியும் அப்படின்ட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கு உனக்கு, இப்போ என்கிட்ட அப்பாலஜிஸ் பண்ணலாம், நான் கத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன்கிட்ட சாரி கேட்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு அவன் கேட்குவான். நான் எங்கே போறியோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் மாதிரி சேர்ந்த நேரத்தில் டக்குன்னு தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க காரில். என்னடா வரதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும், சின்ன பசங்க கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு பொறுமையாக இருக்க மாட்டேதுன்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி வாங்க, எங்கேயும் எவ்வளோ நேரம் உட்கார போறீங்க, 2 பேரும் கூட வாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. நாங்கள் 2 பேர் ஒன்றா வரணுமா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க எல்லாரும் இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு லஞ்ச் சாப்பிட போகிறாங்க. அவங்க தாத்தா வந்து ஒரு டோஸ்ட் எடுக்கிறாரு. இந்த ஈவென்ட் ஃபுல்லான டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனவே ஈவென்ட் ஃபுல்லான டேவா, அவங்க 2 பேரும் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஜூஸை குடிச்சிட்டு அவன் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். வந்ததுலேருந்து ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம், பசியோட தான் வந்தேன், ஆனால் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் பசியே போயிடுச்சு, இங்கேயும் அதே கதை தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவ்வளோ டெலிஷியஸான ஃபுட் இருக்குது, எல்லாமே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவங்க கொஞ்சம் நேரம் மூடிட்டு உட்காரடா அப்படின்னு நக்கலா சொல்கிறான். 2 பேருக்கு நடுவில் மறுபடியும் வாக்குவாதமாயிருச்சு. தாத்தாவும் பாட்டி அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அவன் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு கேட்குறான். சரி இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம், எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு.
2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சேர்ந்து சொல்றாங்க. 2 பேருக்கு அப்படியே ஷாக்கு. உலகமே நின்று போச்சு. என்னது கல்யாணம் பண்ணணுமா? நீங்க ஏதோ கோடு எழுதி சொல்றீங்களா? அத பத்திலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. நான் நினைக்கிறேன் நாங்க இன்னும் ஹை ஸ்கூல்ல தான் இருக்கோம். அதுக்குள்ள கல்யாணமா அப்படின்னு பாட்டி வந்து சொல்றாங்க. நீங்க வந்து 18 வயசு ஆயிருச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ சொல்றேன் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரே மாதிரி சொல்றாங்க. எனக்கும் உங்க பாட்டியை ரொம்ப நாளாவே தெரியும். எங்க 2 பேருக்கும் மியூச்சுவலா ஃபீலிங் இருந்தது. நாங்க மொதல்ல ரொம்ப பேசிக்கிட்டே இல்ல. ஆனா அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் வந்து என்னோட ஃபியான்ஸை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். 10 வருஷம் ஆயிடுச்சு அவ போயிட்டு. அவளோட ஹஸ்பண்டா நான் வந்து ரொம்பவே நல்ல ஜாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டி வந்து சொல்றாங்க என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப நாள் முன்னாடி இறந்து போயிட்டான். இப்போ பார்த்தா அப்படின்னா டென்ட்ரி வந்து என்ன எவ்ரி நைட் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். ஐயோ! பாட்டி அதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரோம்னா, எங்களோட லைஃப் வந்து நாங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். ஆனா இருந்தாலும் தோணிட்டே இருக்கும். முதல்ல இருந்தே நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுமா அப்படின்னு. அதனால தான் எங்களோட பேர பேத்திக்கு வந்து நாங்க ஃபீல் பண்ண முடியாத ஆசைய வந்து அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பாட்டி அவள்ட்ட வந்து கேட்குறாங்க, பாட்டிக்காக நீங்க கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு. டேய் நீங்க 2 பேரும் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கீங்கடா அப்படின்னு அவ சொல்றா. கல்யாணங்கிறது 2 பேரும் முடிவு எடுத்துட்டு பண்ண வேண்டிய விஷயம். ஒருத்தவங்க கிட்ட லவ்ல விழுந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ப்ரொபோஸ் பண்ணி ரொமான்டிக்கா அப்படி பண்ண வேண்டிய விஷயம். ஆனா திடீர்னு ஒரு நாள் யாரோ சொல்லி கல்யாணம் பண்றது கிடையாது. அவன் வந்து சொல்லிடுறான் எனக்கும் இதுல இஷ்டம் கிடையாது. எனக்கும் வேணாம் அப்படின்னு. எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷனே கிடையாது. அதேமாதிரி நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இந்த கண்ட்ரியில அப்படின்னு அவன் சொல்றான். தாத்தாவும் பாட்டியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு. எங்களை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு அவங்க தாத்தா வந்து கையை தட்டுறாரு. அந்த கதவு வந்து திறந்துருது. வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாய் இருக்குது. ஒரு ஆள் வந்து பிடிச்சிட்டு நிற்கிறான். சைட்டோ நீ உண்மையிலேயே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து அந்த நாய் வந்து இன்ஹெரிட் பண்ணிடும். இந்த நாய் வந்து தெருவில் சும்மா தான் சுத்திட்டு இருந்தது. உண்மையை சொல்ல போனோம்னா கம்பெனியோட டாப்ல இதை உட்கார வைக்கிறது எனக்கு வருத்தமா தான் இருக்குது. அடே அது ஒரு நாயிடா அப்படின்னு அவன் கத்துறான். நாயா இருந்தாலும் பேப்பர்ல ஸ்டாம்ப் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதோட பாஸ்ட்டை வந்து கொஞ்சம் இங்கு தடவை வச்சு விட்டா அப்படின்னா வேற முடிஞ்சது. தாத்தா அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவன் சொல்றான். கரெக்ட் தான் பிரச்சனையா இருந்தா ஓஜோ குரூப் வந்து என்னோட ஜென்ரேஷனோட முடிஞ்சு போயிடும். நீ தாத்தாவா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். பைத்தியக்காரத்தாலும் இல்லாம கம்பெனி ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறியா? நீ வந்து இப்ப அக்காண்டி கொஞ்சம் வரியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்குள்ள அவகிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் யோசிச்சு பாருங்க இது உனக்கு உண்மையிலே எவ்வளவு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. மோஸ்ட்லாம் எந்த ஒரு முடிவு எடுக்காம நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவங்க தாத்தா சொல்றாரு. 3 நாளுக்குள்ள எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்கு அப்புறம் ஆச்சரியமாயிருச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்னு அவ கேட்கறா. நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவன் வந்து தயங்கி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறான். என்ன கேட்கற அப்படின்னு நடக்கும் என்ன கனவா கண்டேன். உங்க பாட்டி காதுக்குள்ள உன்ட்ட என்ன சொல்லுவாங்க? இல்ல நீ சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி மலிப்பிடுறா. நான் கட்டிக்க போற பொண்ணு சைடுல இருந்து என்ன நினைக்கிறான்னு தெரிய வேணாம் எனக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாதுடா. என் மைடு பிள்ளை இருக்குன்னு யோசிக்காத. ரொம்ப பண்ணாதே அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா நீ ஃபியூச்சர் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். என் நைட் ஆயிடுச்சு எல்லாரும் தூங்க போறாங்க. பெட்ல இருந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸ்கூல்ல அவனை பாக்குறப்பெல்லாம் அவன் கோவமாவா அதை வந்து அவன் நினைச்சு பாக்குறா. திடீர்னு அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அவ வந்து கேட்கறா ஹைபோதெட்டிக்கலா நான் ஒரு கேள்வி கேட்கறேன். திடீர்னு உன்னை வந்து ஃபேமிலில இருந்து யாரையாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கறா. அடியே அது ரொம்ப கொடூரமான விஷயமாச்சே. ஆமாமா நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருவேன். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறான். இது மாதிரி எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கு தெரியும்ல. நான் வந்து அவனை கூட தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதே உனக்கு க்ரஷ் இருக்கா எனக்கு முன்னாடியே தெரியலையே. இல்ல இந்த விஷயத்துல நீ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் அப்படின்னு உனக்கிட்ட நான் சொல்லல. வழக்கமா நான் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் தான். இருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு யாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அடியே விளாட அதை சொல்லு யாரு நம்ம கிளாஸ் பையன் அப்படின்னு கேட்கறா. வந்து சரி உன்னை பத்தி சொல்லு உனக்கு யாருமே க்ரஷ் இருக்கா அப்படின்ட்டு பேச மலிப்பிடுறா. என் மையில ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு சொல்றான். அவன் இறந்துட்டான் அப்படின்னா என்னோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிருண்டி. மேல இருந்து மீட்டர்ஸ் வந்து அவன் மேல நாளைக்கு ஃபாலோ ஆனாலும் நல்லா இருக்கும். உனக்கு வேற எந்த கஷ்டமே இல்லை அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உன்னோட ரெண்ட் பில்லும் கேஸ் பில்லும் பாதி ஆயிரும். பேர் சேர்ந்தே சமைச்சப்பீங்க உங்களுக்கு ரொம்ப கட்டுப்படியா இருக்கும். கல்யாணம் பண்றதுக்கு ஒன்றும் வேலையான விஷயம் தெரியல எனக்கு அப்படின்றா. இல்லைனாலும் நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணணும்ல அப்படின்னு கேட்கறா. நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்கறா. அதாண்டி ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல. நீ என்ன சொல்றானே கேட்கல. நான் மேட்டரை பத்தி தாண்டி சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆமா கண்டிப்பா பண்ணணும். உங்க ஃபேமிலி வந்து பேர பேத்திலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீ வந்து 100 குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னால முடியும்டி. அப்படி இல்லை அப்படின்னா குவிண்டபிள்ஸ் வந்து 20 பெற்றுக்கோ அப்படின்னு சொல்றா. அடி பாவி என்னை பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு 2 பேரும் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. நீ பார்த்தா அப்படின்னா இவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அப்போ ஏன்டா இவ்வளோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவளை வந்து ஒரு ராட்சச அரக்கி மாதிரி நினைச்சு பார்க்குறாவன். ஸ்கூல்லையும் இவனோட தொல்லை தாங்க முடியல. இப்போ வீட்லையும் இவனோட தொல்லையை சமாளிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அவனோட கசின் வந்துடுறா. ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவன் சொல்றான் தாத்தா வந்து எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. அப்படின்னு ஆஃபர் கொடுத்துருக்காருன்னு கேட்குறான். ஓஜோ குரூப் வந்து நான் இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கை வந்து அவரோட கையில் இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் இந்த ஆஃபர் ஏற்றுக்கல அப்படின்னா அந்த கம்பெனி வந்து வேற ஏதோ ஒரு ரேண்டமான நாய்க்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. ஆமா கண்டிப்பா அவர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. சரி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு அவ கேட்கறா. உனக்கு வந்து லைஃபா ஃப்ரீயா வாழணும்னு ஆசையா இல்ல உனக்கு அந்த கம்பெனி வேணுமா அப்படின்னு கேட்கறா. எனக்கு வந்து 2மே தான் வேணும் அப்படின்னு சொல்றான். அது வந்து ரொம்ப செல்ஃபிஷான முடிவா இருக்குடா. முதல்ல ஒரு லிவிங் பீயிங் வந்து எப்பயுமே ஃப்ரீயாக வாழ முடியாது. நேச்சருக்கு அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு கட்டுப்பட்டது தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே ரூல்ஸ்னால தான் ஆக்கப்பட்டது. ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரூல்ஸை பார்த்து விட மாட்டான். அதை வந்து இந்த உலகத்துக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுவான். நீ வாழ்க்கையில் என்னதான் ஏழையாக இருந்தாலும் நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான காயை வந்து நீ தூக்கி போட்டணும் அப்படின்னு. அவன் வந்து சொல்கிறான் எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா தாத்தாவோட கம்பெனி வந்து நீ இன்ஹெரிட் பண்ணணும் அப்படி தானே. அதனால நான் வந்து உன் வழியில எல்லாம் குறுக்கிட மாட்டேன். உன்னோட வாழ்க்கை எவ்வளோ தான் கஷ்டமானதாக இருந்தாலும் உன் கூடவே எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் ஆறுதலுக்கு ரொம்ப நன்றி சேஷி அப்படின்னு அவளை தடவி கொடுக்குறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்க்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அக்கானே அவனோட ஃப்ரெண்டும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவன் வந்து அக்கானே இப்போ கை காட்டுறான். அவள் கண்டுக்கிறவே இல்லை. அது எல்லாத்தையுமே அவனோட கசின் வந்து சைடில் நின்று பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணிட்டு 3 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தாத்தா வந்து கேட்கறாரு என்னடா 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா சரி சொல்லுங்க உங்களோட முடிவு அப்படின்னு.
நீங்க 2 பேரும் எந்த வாழ்க்கைய சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. வந்து முட்டாளுங்க மாரி முடிவெடுக்க போறீங்களா? இல்ல புத்திசாலித்தனமா முடிவெடுக்க போறீங்களா? அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. 2 பேரும் அவங்களோட முடிவ கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. என்னது உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு? ஆமாமா நான் வந்து உன்ன கல்யாணம் தான் பண்ணிப்பேன். அதனால எனக்கு உன்ன பிடிக்கும்னு நினைச்சிடாத. அக்செப்ட் பண்ணதுக்கு காரணமே கிடையாது. ஓகேவா அப்படின்னு அவ கத்துறான். தாத்தா வந்து சூப்பர்ரா அப்படின்ட்டு சந்தோஷமாயிடுறாரு. பாட்டியும் பரவாயில்ல எனக்கு இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. அவன் வந்து இப்ப சொல்றான், சரி ஓகே எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. நான் வந்து ஃபேமிலி ரெஜிஸ்ட்ரேஷன் செரிமனிக்கெல்லாம் அரேஞ்ச் பண்றேன். முதல்ல என்னோட கிராஜுவேஷன் முடிக்கணும் அப்படின்னு தாத்தா வந்து சொல்றாரு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் புது வீடு செட் பண்ணிட்டேன். என்னது புது வீடா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க 2 பேரும். கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அவங்க புது வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆமா அந்த புது வீடை உங்களுக்காண்டி நான் கட்டினேன். வந்து சொல்றான், தாத்தா நான் முதல்ல வீட்டுக்காவது போய்க்கிறேனே. நான் ஸ்கூல்ல இருந்து வந்து ஸ்கூல் பேக்லாம் அப்படியே இருக்கு என்கிட்ட. அவங்க தாத்தா வந்து சொல்றாரு, உங்க திங்ஸ் எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு நான் மாத்தி வச்சிட்டேன் ஆல்ரெடி. இவனோட பழைய வீட்டுக்கு போறதுல எந்த விஷயம் இல்லை அப்படின்றாரு. நீங்க 2 பேரும் பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் உங்க 2 பேரோட மேரேஜ் லெட்டர் வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன். எல்லாத்தையுமே நீங்க 2 பேரும் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அக்கானே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஓகே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு சரண் அவங்க தாத்தா பாட்டி கிளம்பிட்டாங்க. அக்கானே வந்து கத்திக்கிட்டு இருக்கா, கதறிக்கிட்டு இருக்கா. என்னை விட்டுட்டு போய் 2 பேரும் அப்படின்னு. என்னடா அது அப்படின்ட்டு 2 பேரும் சலிச்சுக்கிட்டே உள்ளுக்கு போறாங்க. திங்ஸ் எல்லாம் போல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவு லாக் பண்றா. பெதுக்கடா கதவு போடுறேன், கதவெல்லாம் மூட மாட்டேன்ல. என்னைய வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு எஸ்கேப் ஆகிறான்னு பாடி யாரை வந்து எப்போ வேணா திறந்துக்கலாண்டி, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு நவைக்கத்துறான். என்னமோ பண்ணிட்டு அவன் வந்து அவளோட ரூமுக்கு போயிடுறா. பார்த்தோம் அப்படின்னா அவங்க புது வீடு வந்து ரொம்ப ஃபர்னிஷ்டா இருக்குது. அவனுக்கு திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாயிடுறான். நான் அவனு இங்கே கல்யாணத்துக்கெல்லாம் சந்தோஷமா இல்லை, இங்கே தனியாக வாழ்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எல்லாமே உன்னோட ரூட் ஆயிடுச்சு அப்படின்னு கத்துறா. நான் மட்டும் என்ன நானும் சிங்கிளாவே என்னோட வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாம்னு தான் பார்த்தேன் அப்படின்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. இங்கே பாத்ரூம் வந்து பார்க்குறாங்க. இந்த சுவிட்ச் எதுக்கு இருக்கு? அந்த சுவிட்ச் வந்து பபுள் பாத்துக்கும் லைட்டுக்கும் நினைக்கிறேன். என்னது பபுள் பாத் அப்படின்னு அவசாக்கிறான். என்ன பபுள் பாத்துக்கு என்ன அப்படின்னு அவன் கேட்கறான். அவனோட ரூம் வந்து செக் பண்ணி பார்க்குறான். நான் இங்கே தான் கடைசியாக தனியாக நிம்மதியாக இருக்க போறேன் போல. நேரத்தில் அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்டி கத்துற அப்படின்ட்டு அவன் வந்து எட்டி பார்க்குறான். இங்கே பாரு ஒரே ஒரு பெட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னது ஒரே ஒரு பெட் தான் இருக்கா அப்படின்ட்டு அவனும் சாக்காடுறான். அடே கிளவா எப்படி பண்றா அப்படின்ட்டு அவன் தாத்தாவுக்கு கூப்பிடுறான். ஒரு பெட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆமா ஒரு பெட் தான் இருக்கு, நீங்க 2 பேரும் அதுல தூங்க போறீங்க. இதுதான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு, நீங்க எனக்கு உபயோக பண்ணி தான் ஆகணும். உங்களால பண்ண முடியலையான்னு தெரிஞ்சாலும் வாலியோ தரையில படுத்து தூங்குறதுக்கு உங்களுக்கு அலோடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்தாலும் நைட் 2 பேரும் நீங்க ஒன்னா தான் தூங்கணும். என்னோட எல்லா கண்டிஷன்லயுமே இதுதான் டாப் கண்டிஷன். நைட்டோட சேர்ந்து குரூப் ஒர்க் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்து குரூப் ஒர்க்கா அவன் வந்து அங்கே கிளம்பி இங்க வந்து பாக்குறான். என்ன கேமரா சென்சார்ல வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்குறமா இல்லையான்றத. ராணியில பார்த்தா அப்படின்னா எஸ் 2 பக்கமும் போட்டிருக்கு. நம்ம இப்ப என்னடா பண்றது அப்படின்னு அவன் கேட்கறான். அதை பண்ண போறோம் அப்படிதானே, நம்ம பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கறான். தெரியாம வந்து இமோஷனல் ஆயிட்டு கதற ஆரம்பிச்சான். அடுத்த கதறான உனக்கு பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுதில்லை அப்படின்னு. அதனாலே நாளைக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அதானே வந்து இப்போ டென்ஷன் ஆயிட்டா என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன், எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு. மேட்டரை பத்தி தான் நான் பேசுறேன். இங்க வந்தப்போ என் பாடி ஒரு மாதிரி ஒத்து பார்த்தேன். நான் கவலைகள் நினைச்சியா நீ அது நீன்றதான் நீ பார்த்தேன், வேற எதுவும் இல்லை. எனக்கு தெரியும் இந்த மாதிரி நேரத்தில் பாய்ஸோட மைண்ட்ல ஒன்னே தான் இருக்கும். நீங்க ரொம்ப மோசமா ஹானியான யோசிச்சுட்டு இருப்பீங்க எப்போ பார்த்தாலும். ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் ஒன்று அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் நேரம் பொறுமையா இருடி. நான் வந்து ஃபோர்ஸ்லாம் எதையும் பண்ணுற ஆள் கிடையாது. டக்குன்னு அவன் வந்து கதவு பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டா. அவள் வந்து பார்த்தோன்னா அவளோட திங்ஸ் எடுத்து அவளோட ரூம் கொண்டு போயிறான். நான் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவன் கேட்குறான். இதை சாக்கு வச்சு தானே என் ரூம்குள்ள வந்து என்ன செய்ய போற, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படியே நீயே படிக்கட்டி பாக்ஸ் மட்டும் கீழே போடுறா அப்படின்னு சொல்றான். அவனு முட்டாள் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துறான். பின்னாடி இருந்து அவன் பிடிச்சிடறான். அவளை வெட்டிங்ல முதல் நாள் இறந்துட்டு அப்படின்னா நான் வந்து கொலகாரன் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாடி. இப்போ நடந்ததுலாம் கணக்கு கிடையாது. நேரிலிருந்து இப்போ நான் ரொம்ப ஸ்டூபிடான நடந்துக்க மாட்டேன். பார்த்தோம் அப்படின்னா அவனே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். திடீர்னு அவன் சாப்பிட்றது அங்கேருந்து அவன் வந்து பார்த்துட்டா. நேரடி சேர்த்து சாப்பிடுமா அப்படின்னு அவன் கேட்கறான். சான்ஸே கிடையாது, நம்ம வந்து மேரிட் கப்பல் மாதிரி பண்ண போறோமா, 2 பேரும் கப்பல் இல்லைனாலும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்ல. அவ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னது நீ சாப்பிட போறியா, நம்ம கல்யாணம் பண்ணதாலும் நீ சாப்பிடுறியா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ அப்படியே சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கறா. காது ஏதோ அவுட்டாடி. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த அவனுக்கு பசிக்கு ஏதாவது சாப்பிடு அப்படின்ட்டு ஒரு பீஸா எடுத்து கொடுக்குறான். அவன் வாங்கிட்டு டக்குன்னு ஓடி போயிடுறான். யார் ரெடியே போன மாதிரியே படிட்டு இருக்கு அப்படின்னு அவன் கேட்கறான். பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆயிடுச்சு. அவன் வந்து டயர்ட் ஆயிட்டு பெட்ல வந்து படுக்கிறான். நைட் தேங்கி பெட்ரூம்குள்ள வந்து அவன் பக்கத்துலேயே வந்து படுக்க ஆரம்பிச்சிடுறான். பெட் ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றான். தாத்தா வேறு கிடையாது சின்ன பட்டா வாங்கியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட பாடி வந்து நான் பின்னாடி ஃபீல் பண்றேன். அவரோட ஷாம்போட ஸ்மெல் கூட எனக்கு வருது. எனக்கு நைட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். நீ என்கிட்ட எதுவும் பண்ண ட்ரை பண்ணா கடுப்பாயிருவேன் சரியா அப்படின்னு அவன் கேட்கறான். எல்லாம் எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்ததில்ல, அதே மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததில்ல, நம்ம 2 பேருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தானே. அம்மாடி என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் கேட்கறான். நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் சொன்னேன்ல இப்போ நீ சொல்லு அப்படின்னு கேட்கறான். நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை, நீ தான் சொன்னேன். அதாக இருந்தாலும் நம்மளோட மேரேஜ் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி எவ்வளோதானே. அவன் வந்து இதுக்கு சீரியஸாக ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்கிறேன். ஆனால் என்னோட பெஸ்ட்டை வந்து பண்ணுவேன், என்னோட ட்ரீம்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எனது ட்ரீமா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனால் எங்கள் தாத்தா வந்து சில்ட்ரன் வேணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாலும் என்னடி பண்ணுறது, எனது குழந்தையா அப்படின்ட்டு அவசாக்கிறான். இது தெரியாமல் அவனோட கை வந்து பட்டுது அவன் மேலே. அடியே நீ வந்து பின்னாடி தொட்டில் கரெக்டாக அவன் வரல உடச்சுடணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். வெட்டி ரொம்ப குட்டியாக இருக்குடி, நான் திரும்ப லைட்டாக பட்டுச்சு அப்படின்ட்டு 2 பேரும் வாக்குவாதமாகிடுச்சு. நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாளில் வந்து 2 பேர் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. நம்ம கல்யாணம் பற்றி யார்ட்டையாவது சொன்னா அப்படின்னா அவனை தொலைச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
போட்டு என்ன வேற யாருக்கும் தெரிஞ்சுக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஸ்கூல்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்லீப் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போற அப்படிதானே? அம்மா நீ வந்து வெளியில எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிரும். நம்ம 2 பேரும் ஒண்ணா படுத்தோம் அப்படின்னு. அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் வந்து என்னோட சீக்ரெட்டா என்னோட லைஃப் மேல ப்ராமிஸ் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி ஓகே. நான் வந்து உன்னைய நம்புறேன். ஆனா என்ன ஒண்ணுனா ஓவேல நான் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இன்ஸ்டால் பண்ண போறேன். நம்ம மேரேஜ் பத்தி ஏதோ ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா அது 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வெடிச்சிடும்டா அப்படின்னு சொல்றா. என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையாடி அப்படின்னு சொல்லி வாக்குவாதமா இருது. இதோட எபிசோட முடிஞ்சிருது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.